சிவன் சார் எழுதிய ஏணிப்படிகளில் மாந்தர்கள். இது ஒரு நவரத்தினம், அப்படித்தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் சிவன் சாரோட ஏணிப்படிகளில் மாந்தர்கள் ஒரு நவரத்தினம், பொக்கிஷம். இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. போன வாரம் சதாசிவ பிரம்மேந்திரிகளை பற்றி சொன்னேன். அதோட தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். சதாசிவ பிரம்மேந்திரிகளை கேள்விப்பட்ட புதுக்கோட்டை ராஜாவான விஜய ரகுநாத தொண்டைமான் எப்படியானும் அவரை பார்க்கணும் அப்படின்னு காத்துன்னு இருந்தான். கிடைக்கவே மாட்டேங்கிறார். அவர் ஒரு இடத்துல இருக்கிறதும் இல்லை இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது அவரை? ஒரு நாள் விடிய காலம்பரை அவரை தரிசிப்பது மாதிரி கனவு கண்டான். அவ்வளவுதான். குதிரை மேலே உட்கார்ந்தான். காடெல்லாம் அலைய ஆரம்பித்தான். உண்மையாகவே ஞானியின் கருணை அவனுக்கு கிடைச்சிது. அவன் முன் வந்து நின்னார். அடிமரத்தை வெட்டிய கட்டை போல ஞானியின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் ராஜா. அரசரை ஞானி குறுக்கினது இல்லாமல் அரசனின் வேண்டுகோளுக்கு இணங்க கோபால கிருஷ்ண ஸ்ரௌதிகள் அப்படிங்கிற புத்திமான மந்திரியா அமைத்து கொள்ளும்படி பூமியில் எழுதி காண்பிச்சார். மண் தரையில எழுதி காமிச்சார். ஞானியினால் எழுதப்பட்ட அந்த இடத்தில் இருந்த மண்ணெல்லாம் அப்படியே அள்ளி எடுத்துட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு அரண்மனைக்கு போனான். அந்த மண்ணை பூஜை ரூமில் வச்சான். ஆராதனையும் நடத்தின்னு வந்தான் அந்த மண்ணுக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி முடிவடைந்த காலம் வரையில் கூட அந்த விசேஷ காலங்களில் அந்த புனிதமான மண்ணுக்கே முதன்மை ஸ்தானம் அளிக்கப்பட்டு வந்தது. அடுத்தது, ஒரு நாள் ராத்திரி பிரம்மா அப்படியே நடந்து போயின்னு இருந்தது. நெல்லும் வைக்கோல் பொருள் குவிஞ்சு இருந்தது. ஒரு களத்தை பார்த்தது. என்ன தோணித்தோ என்னமோ தெரியல, அந்த வைக்கப்போர் மேலே அப்படியே சாஞ்சுண்டு உட்காந்துட்டு இருந்தது பிரம்மம். ராத்திரி காவல் காக்கிறதுக்கு அந்த இடத்தோட காவலாளி வந்தான். இங்கே உட்காந்துருக்கிறது ஒரு திருடோன்னு நினச்சிக்கிண்டு அவரை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கினான். அவ்வளவுதான். ஓங்கின கையும் சரீரமும் அதே தோரணையில அசையாமல் நின்று இருந்தது. காவலாளி ஒரு துன்பத்தையும் ஏற்கல. அதற்கு மாறா பஞ்சனை மெத்தையில் சுயித்து ஆனந்திருப்பதை போல் ஒரு இன்பத்தை கிடைச்சது அவனுக்கு. பிரம்மத்தின் தண்டனை ஏற்கும் பாக்கியத்தை எல்லாம் அவன் பெற்றுவிட்டான். அவன் தன்னால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நீண்ட இன்ப பொழுது விடியும் வரையில் சுயித்து விட்டான். பொழுது விடிஞ்சது. வழக்கம் போல மிராஸ்தார் களத்தை பார்க்க வந்தார். சிலை போல நிற்கிற வேலைக்காரனையும் பார்த்தார். மறுகணத்தில் வைக்கோல் பொருளை சாஞ்சின் இருக்கிற பிரம்மத்தையும் பார்த்துட்டார். அதே சமயம் அவதூதர வெடத்தை விட்டு அகன்றதையும் காவலாளி பழைய நிலையை அடைஞ்சதையும் மிராஸ்தார் பார்த்தார். அவர் அணுகி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு நினைச்சார். அதுக்குள்ள அவர் கண் முன்னாடியே மறைஞ்சு போயிட்டார். அடுத்தது, ஒரு சமயம் பிரம்மா நடந்து போயின்னு இருக்கு. ஒரு நவாப்போட மாளிகை குறுக்க வந்தது. நவாப்தரோட மனைவியோட அந்தப்புறத்தில் இருந்த சமயம் அது. பொதுவாக துறவிகளுக்கு முக்கியமாக பிரம்மத்துக்கு இரும்பு திரையாக இருந்தாலும் அது ஒரு மாயையே. காணக்கூடியதால் கட்டிடத்தின் ஒவ்வொரு பகுதியும் வெட்ட வெளியாக கிடப்பது போல கடந்துட்டு இருந்தார். இது பில்டிங்குள்ளே எப்படி போகிறது, அரண்மனைக்குள்ளே எப்படி போகிறதுன்னு இல்லை. 6 மாட்டில் ரோட்டில் நடந்து போகிற மாதிரி நடந்து போயின்னு இருந்தார். அந்த புறத்தை கடந்து கொண்டிருந்த போய் நிர்வாண மனிதனை பார்த்து விட்டான் நவாப். கண்களில் நெருப்பு கனல் கிளம்பியது. பந்தோபஸ்தோடு தாளிடப்பட்ட அந்த அந்தப்புறத்தில் எப்படி இவன் நுழைஞ்சான் அப்படின்னு யோசிக்க கூட இல்லை. அந்த அந்தப்புறத்தை கடந்து விட்டு பிரம்மம் தன்னையும் மீறிக்கொண்டு வந்த கோப வெறியில் வந்தவன் எப்படி வெளியேறான் என்று நிதானிக்கும் தன்மையும் இழந்தான் நவாப். கத்தி எடுத்துக்கிட்டு வெளியில போனா நிர்வாண மனிதனை நோக்கி விரைந்தான். நவாப்பின் உக்கிரமான படவெடுப்பை பார்த்துட்டு அங்கிருந்த சிப்பாய் எல்லாம் நடுநடுங்கி போயிட்டான். ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. நிர்வாண மனிதனை அணுகிய நவாப் பின்னால் இருந்து ஒரே வீச்சு அவருடைய கையை வெட்டிட்டான். கை கீழே விழுந்துடுத்து. அப்பையும் அவர் எதுவுமே கண்டுக்கல. அவர் மாட்டில் போயிட்டே இருந்தார். நவாப்க்கு அப்போதான் தெரிஞ்சுது, இவர் ஏதோ ஒரு மகான் போல இருக்கு, நம்ம தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சான். கீழே விழுந்த கையை தானே எடுத்துட்டான். அவர் பின்னாலேயே ஓடினான். அவன் முன்னாடி போய் நின்றுட்டு மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுட்டான். கொஞ்சம் தூரம் சென்றதும் அவ்வளவு நேரம் கழித்துத்தான் பிரம்மம் இவனை கவனித்தது. என்ன என்று சம்ஜியால் காட்டியது. துண்டிக்கப்பட்ட கையை பணிவுடன் நீட்டினான். கையை உற்ற இடத்தில் வைக்கும்படி சம்ஜை காட்டியது பிரம்மம்.
கையும் பழைய நிலையில் ஒட்டி கொண்டு விட்டது. மேலும் பிரமித்து போனான் நவாப். இத்தகைய அதிர்ச்சித்தை கண்ணுற்ற எவன்தான் இந்த உலகில் சும்மா இருப்பான்? அதிலும் இத்தகைய வாய்ப்பை ஏற்ற ஒரு அரசன் சும்மா இருந்து விடுவானா என்ன? ஒரு தெய்வீக அதிசயத்தை தன்னுடைய நாடெங்கும் பறைசாற்ற நவாப் ஆணையிட்டதுடன் அண்டைய ராஜ்யங்களுக்கும் அறிவித்து வர தூதர்களை அனுப்பி வைத்தான். இந்த விவரமான பிரம்மத்தின் மகத்துவம் நாடுகளெங்கும் ஓரளவு பரவியது. இல்லைன்னாக்கா அது நிச்சயமா பரவி இருக்காது. நவாப்னால தான் சதாசிவ பிரம்மேந்திரிகாலை பற்றின கதைகள் வெளியில வர ஆரம்பிச்சுது. சில புண்ணிய காலங்களில் குற்றாலநாதரை வழிபடும் நோக்கத்துடன் மக்கள் அந்த இடத்தை நாடி வந்ததாக கூறினேன். கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் பொதுவாக அவர்கள் கஷேத்திரங்களில் யாத்திரை இழந்து விட்டாலும் உல்லாச யாத்திரையில் கருத்துள்ளவர்கள். இதன் காரணமாக அவர்கள் எந்த இடத்தையும் தேடி பிடித்து போவதுண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு ஆங்கிலேயன் காலத்தில் பிரிட்டிஷ் அதிகாரிகளில் ஒரு உயர்ந்த பதவியை ஏற்று வந்தான். இவன் எப்படியோ குற்றாலி நீர்வீழ்ச்சியை கேள்வியுற்று அந்த இடத்துக்கு போயிட்டான். தனது குடும்பத்தாருடன் அருவியில் ஸ்நானம் பண்ணின்னு இருக்கான். அவன் நீராடி கொண்டிருந்த இடத்திலிருந்து பல கஜ தூரங்களுக்கு அப்பால் புதர்களடைந்த ஒரு பாறை சற்று உயரத்தில் தெரிந்தது. அகஸ்மாத்தான் இவனது பார்வை அந்த பாறையின் மீது பட்டது. ஒரு நிர்வாண மனிதன் அந்த பாறையின் மீது நின்று கொண்டிருப்பதை பார்த்து விட்டான். அக்காலத்தில் ஐரோப்பியர்கள் பொதுவாக இந்தியர்களை நாகரிகமற்றவர்கள் என்றும் காட்டு மிரான்றிகள் என்றுமே யோசிச்சென்றிருந்தார். ஆங்கிலேயரின் நினைவிற்கு திரும்பிற்று. இந்த மனிதனை இந்தியாவில் உள்ள ஒரு காட்டுவாசி என்று எண்ணினான். அந்த காட்டுவாசி தங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதாகவும் நினைத்து விட்டான். மெதுவாக நகர்ந்தான். அந்த இடத்தை விட்டு தன்னுடைய துப்பாக்கியை ஏந்தி குறிவைத்தான். துப்பாக்கியும் தன்னுடைய கடமையை தயங்காமல் புரிந்தது. ஆனால் நிர்வாண மனிதன் நின்ற இடத்துல ஒரு பிரம்மாண்டமான புலிதான் வாயை திறந்து நின்னுது. மனிதன் புலியாக மாறியதைக் கண்டு திகைத்தான். ஆங்கிலேயன் துப்பாக்கிக்குரிய சக்தி அம்மனிதனிடத்தில் பலிக்கவில்லை என்பதையும் உணர்ந்தான். அதே க்ஷணம் எப்படியாவது தப்பிச்சு போயிடன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டான். அடுத்தது குற்றாலத்தில் கண்ட ஆத்மீக மனிதரை இன்னாரென்று அந்த ஆங்கிலேயரால் அறிய முடியாமல் அந்த ஞானியின் பெயரை அவளால் குறிப்பிட இயலாமல் போய்விட்டது. எனினும் அந்த ஞானி தனது பிரம்மத்தை தவிர வேறு எவருமில்லை என்பதை திட்டவட்டமாக ஸ்திரப்படுத்தி விடலாம். கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவ படைகளில் ஒன்றுக்கு தலைவனாக அமர்ந்து வந்த ஒரு இத்தாலியனும் சதாசிவ பிரம்மத்தை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது. மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை முதலிய வட்டாரங்களில் ஆங்கில படைகள் மும்முரத்துடன் ஈடுபட்டு வந்த சமயம் இது. இந்த தலைவன் சில சமயங்கள் குதிரை மீது அமர்ந்து பல மைல்கள் வரையில் சவாரி செய்து வரும் பழக்கம் உண்டு. ஒரு நாள் இவன் சவாரியில் போய்கொண்டிருந்த பொழுது சாலையின் ஓரத்தில் நிர்வாண பிச்சைக்காரன் அமர்ந்திருப்பதைக் கண்டு இந்தியாவில் இந்நிலையிலும் மக்கள் வாழ்ந்து வருகிறார்களே என்று நினைத்தான். எனினும் லேசாக ஒதுக்கிவிட்டு அவன் மேலும் பல மைல்கள் கிடக்கவே அதே பிச்சைக்காரன் மறுபடியும் அதே இடத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தான். கடிவாளத்தை இழுத்து பிடிச்சு குதிரையை நிறுத்தினான். பிச்சைக்காரனை ஒத்து பார்த்தான். ஏதாவது ஒன்று கேட்கலாமோன்னு நினைச்சான். ஒன்றும் கேட்கல. பிச்சைக்காரங்கிட்ட என்ன கேட்கறது? மறுபடியும் போயிட்டான். மறுபடியும் போயிட்டே இருந்தான். இன்னும் சில கொஞ்சம் தூரம் போனான். மறுபடியும் அதே பிச்சைக்காரன். மூன்றாவது பிச்சைக்காரன் அவனேதான் என்று தெரிந்து கொண்டான். மூவரும் ஒருவரே என்று திடமான தீர்மானத்துக்கு வந்தான். ஏதோ தெய்வீகத்தை கண்ட ஒரு மனிதனை கண்டு கொண்டதாக உள்ளம் பூரித்தான். சட்டென்று குதிரையிலிருந்து கீழே இறங்கினான். ஞானி கிட்ட போனா ஒரு சல்யூட் அடிச்சான். ஞானியின் பார்வை அவர் தன்னை பார்த்து விட்டதை நினைத்து புலகாங்கிதம் அடைந்தவனாய் அவரிடத்தில் எதை எப்படி பேசுவது என்று தயங்கிக் கொண்டிருக்கும் போதே ஞானி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விட்டார். அவர் கண்களுக்கு எதிரேயே அவரை மறைந்து விட்டார். தான் இந்தியாவில் இருந்த வரையில் தான் நேரில் கண்டு அனுபவித்த அந்த அதிசயத்தை மற்றவர்களிடம் கூறிக்கொண்டே இருந்ததுடன் தன்னுடைய தாய்நாட்டுக்கு சென்ற பிறகு கூட நண்பர்களிடம் அறிவித்து வந்தான். மற்றவர்களை காட்டிலும் இவன் அதிகமான பாக்கியத்தை பெற்றவனாகவும் நினைத்து விடலாம். அது மட்டுமா, தாய்நாட்டை அடைந்து சில ஆண்டுகள் பிரம்மத்தை மறுபடியும் தரிசிக்கும் பாக்கியத்தையும் பெற்றான். அதாவது தன்னுடைய தோட்டத்தில் வேலை பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஒரு பிரம்மம் நடந்து கொண்டிருந்தது. தற்செயலாக அதை கவனிச்சிட்டான். அதை இன்னாரென்று கண்டுகொண்டு அவரை நோக்கி விரைந்தோடினான். முன்போலே ஒரு சல்யூட் அடித்தான். பிரம்மன் நிற்கல, மறையவும் இல்லை. ஆனால் அவரை அணுகிய வரையில் நிதானமாக நடந்து வந்த பிரம்மம் அவனை கடந்தவுடன் திடீரென்று வேகத்தை ஏற்றது. அவனை கடந்தவுடன்
அதாவது ஓரிரு வினாடிகளுக்குள் கண்ணுக்கிட்டிய தூரத்தில் பிரம்மம் போய்க் கொண்டிருப்பதை தான் இருந்த இடத்திலிருந்தே பார்த்து கொண்டிருந்தான். பிரம்மத்தின் வாழ்க்கை வரலாறுகளும் திருவிளையாடல்களும் கர்ண பரம்பரையாக வந்தனவைகளாகும். இந்தியாவின் பல பாகங்களிலும், ஏன் உலகில் பல பாகங்களிலும் கூட பிரம்மத்தின் திருவிளையாடல்களை காண நேரிட்டிருக்கு. ஆனால் பிரம்மத்தை இன்னாரென்று யாரால் எப்படி அறிய முடியும்? எனவே அந்தந்த இடங்களில் பிரம்மத்தின் அற்புதங்களை காண நேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு மகான் என்று நினைத்தார்கள். அவரவர்கள் காலங்கள் அந்த பிரஸ்தாபம் மறைந்திருக்கும். புதுக்கோட்டையில் தஞ்சாவூர் முதலிய அரண்மனை பண்டிதர்களும் பிரம்மத்தின் வரலாறுகளை சமஸ்கிருதத்தில் தொகுத்து வச்சிருந்திருக்கா. மானாமதுரை, நெரூர், பூரி ஜெகநாத், காசி, கராச்சி முதலிய ஊர்களில் அந்த ஸ்தலங்களிலும் தற்போது கரூருக்கு அடுத்த நெரூரில் மட்டும்தான் அதிஷ்டானம் பிரபலமாக விளங்கி வருகிறது. இந்த 5 ஸ்தலங்களிலும் உள்ள பெரியோர்களின் கனவில் ஒரு முனிவர் தோன்றி பிரம்மத்தின் நிர்யாண நாளை குறிப்பிட்டு அன்று ஒரு பிராமணர் லிங்கத்துடன் அவ்விடத்துக்கு வருவார் என்றும் அந்த லிங்கத்தை பிரம்மத்தின் சமாதியின் மீது பிரதிஷ்டை செய்யவும் ஆணையிட்டு மறைந்தார். நெரூரில் பிரம்மத்தின் அடக்கத்திற்கும் அபிஷேக ஆராதனைகளும் பூஜைகளும் வேண்டிய ஏற்பாடுகளை பிராமணர்கள் துரிதமாக துவக்கி வந்தார்கள். உச்சி வேலை வந்தது. பூத உடலை நிரந்தரமாக அற்ற வேண்டியதன் பொருட்டு தயாரிக்கப்பட்டிருந்த சுரமான பள்ளத்தில் அமர்ந்தது பிரம்மம். பிரம்மத்தின் சமாதி மூடப்பட்டது. அதே சமயத்தில் ஒரு பிராமணர் ஒரு லிங்கத்துடன் தோன்றினார். அந்த இடத்தை தவிர மற்ற 4 ஸ்தலங்களை குறிப்பிட்டு அவ்விடத்தில் பிரம்மம் சமாதி அடைந்து கொண்டிருந்தது என்பதையும் அவர் அறிவித்தார். பிராமணர்களும் வந்தவரை நமஸ்கரித்துவிட்டு புனித சடங்குகளில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். மகத்தான கைங்கரியத்தை முடித்தேற்றிய நெரூர் பிராமணர்கள் தஞ்சை அரண்மனையை அடைந்து நிகழ்ந்த விவரங்களை எல்லாம் மகாராஷ்டிரா மன்னரிடம் தெரிவித்து விட்டார். அதை செவியுற்ற மன்னர் பிரம்மத்தை தியானித்ததுடன் நமஸ்கரித்துவிட்டு மற்ற 4 சமாதிகளின் விவரங்களையும் தூதர்களை அனுப்பி அறிந்து வரச் செய்தார். திருவெண்காடு அதிஷ்டானத்தில் இருக்கும் ஒரு வில்ல விருட்சத்தில் பிரம்மேந்திராவின் சாகித்யம் இருந்து வருவதாக கர்ண பரம்பரையாக கருதப்பட்டு வருகிறது. எனவே அந்த புனித விருட்சத்திற்கு அணிவிக்கப்பட்டு வரும் காஷாய வஸ்திரம் ஆண்டுதோறும் நெரூர் ஆராதனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிரம்மேந்திராவுக்கு சாத்தப்பட்டு வருகிறது. பிரம்மேந்திராவின் பூத உடல் சைத்திர சுக்ல பத்மியன்று விலகிவிட்டு அகன்றது. நன்றி, வணக்கம்.